ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலையை வச்சு சூப்பரான ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது இட்லி பொடிக்கு மட்டும் இல்லை, சாப்பாடுக்குமே நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே நமக்கு கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ, பி, சி மூணுமே இருக்குது. கால்சியம் சத்து, அயன் சத்து ரெண்டுமே இருக்குது. முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. காலையில் வெறும் வயிற்றில் 15 போல் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அடி வயிற்றில் இருக்க தேவையற்ற கொழுப்புகள்லாம் நீங்கிட்டு தொப்பை கூட குறைஞ்சிருங்க. அத்தகைய மருத்துவ குணமுள்ள கருவேப்பிலையை நம்ம இன்றைக்கி பொடியாக அரைக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை நல்லெண்ணெயில் தான் நம்ம ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இது போல் எண்ணெய் ஊற்றாமையும் ட்ரையாகவே கூட வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இது போல் எண்ணெயில் வதக்கும் போது நமக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கும் போது வதன்னு இருக்கே எப்படி நமக்கு ரோஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேணாம். எண்ணெயில் வதக்கும் போது நல்லா மொறுமொறுனே வருங்க. இது நல்லா வறுப்பட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் கருவேப்பிலையை நம்ம பொடியாவோ சட்னியாவோ அரைச்சி கொடுத்தா தான் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. மற்றபடி நம்ம தாளிக்கும் போதெல்லாம் சேர்த்தா கூட காயிலிருந்து குழம்புல இருந்து கருவேப்பிலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா நிறையா மருத்துவ குணம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். இப்போ நம்மளோட கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. கையில் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி உடஞ்சி வரும். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நம்ம ஒரு கை அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. பூண்டு சேர்க்கும் போது மட்டும் இல்லை, நீங்கள் கருவேப்பிலை சேர்க்கும் போதும் கூட அடுப்பை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க. நமக்கு இதை செய்யும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வைக்கவே கூடாது. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு மட்டும்தான் இதை ரெடி பண்ணணும். அப்போ தான் ஒன்றும் நமக்கு கரெக்டாக கச்சிதமாக வறுபட்டு வரும். பூண்டு நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கலர் மாறுமே தவிர உள்ளே நமக்கு பொரிஞ்சு வராது. இது போல் நல்லா கலர் மாறிட்டு பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சுத்தமாக எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு இதையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்க போகிறோம். இப்போது இது வறுக்கிற டைமில் இது பாதி அளவுக்கு மட்டும் நல்லா வறுப்பட்டு வரட்டும். அந்த டைமில் நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க கடலைப்பருப்பும் சரி, உளுத்தம்பருப்பும் சரி, நடக்கல்லையும் சரி, மூணுமே புரோட்டீன் சத்து நிறைஞ்சது. மூணையுமே நம்ம சேர்த்து செய்யும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்து கிடைக்கும். இந்த கருவேப்பிலை பொடியில் நம்ம சேர்த்துருக்க அத்தனை பொருட்களுமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இதுக்கப்புறமா நம்மளோட பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா கலர் மாறி பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஃபுல்லாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயினர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இது போல் ஒரு பக்கமாக வடசட்டியிலே ஓரமாக மேலே வச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு ஏதா போல் வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இது நல்லா வதங்கி வந்துடும். இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தான் நம்ம எடுக்கணும். இதையும் அதே போல் நம்ம வடசட்டியிலேருந்து ஒரு பக்கமாக மேலே நவுத்தி வச்சோம்னா நமக்கு எண்ணெய் ஃபுல்லாக கீழே ட்ரைன் ஆகிரும். இதுக்கப்புறமா நம்ம ஈஸியாக வடித்து எடுத்துடலாம். இப்போ கடைசியாக நம்ம வதக்கி வச்ச சீரகம் மிளகுலேயே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/4 ஸ்பூனுக்கும் மேலே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சேர்த்துட்டு அதே சூட்டில் எண்ணெயில் படாதபடிக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஒருவேளை கெட்டி பெருங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் எண்ணெயிலேயே இதே போல் வணக்கி எடுத்துக்கலாம். தூள் காயங்கிறதுனால நான் இது போல் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே
பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா பொடியோட பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சுடு சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இதே பொடியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்து தாளித்து சட்னி மாதிரியும் சாப்பிட்லாம். கூடவே புளி கொஞ்சம் தேங்காய் வச்சும் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெடியாகிடும். அதையும் தாளித்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சத்து மிக்க கருவேப்பிலை பொடியை அரைச்சி சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக மட்டும் இல்லை, ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுகர் பேஷண்ட் வந்து காலையில் டெய்லி இதை வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல்லே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.